வலிப்புங்கிறப்பே பொதுவாகவே இருக்கக்கூடியது என்னென்னா சாவி கொடுத்தா சரியாகும். நிஜமாலே சாவி கொடுத்தா வலிப்புன்னு சரி அப்படியெல்லாம் சரியாகாதுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சாவி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ஜுரி தான் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய சாவி கொடுக்கறனால வேறு எதுவும் மாற போகிறது கிடையாது. ஸோ நான் வலிப்பு நோய் வரக்கூடியவங்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு வலிப்பு வருது, நீங்கள் பார்த்து ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு யாருக்கோ ஒருத்தருக்கு வலிப்பு வருது, என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை வந்து பக்கத்தில் கீழே படுக்க வைங்க ஒரு சைடாக. ஸோ தட் அவங்க வாயிலிருந்து வர அந்த எச்சி அமிலம்லாம் வந்து உள்ளே ஆஸ்பிரேட் ஆகாமல் நுரையீரலுக்குள் போகாமல் தடுக்கலாம். அப்புறம் அவரோட கை காலை பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. வலிப்பு வந்து தான் நிற்கும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தானாக நிற்கும். நிற்கலன்னா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிவிடுங்க. ஏதாவது டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருந்தா அதை கொஞ்சம் தளர்த்தி விடுங்க. இது தாண்டி வந்து அவங்க வாயில் கை விடுறது, அவங்க கையில் ஏதாவது இரும்பு பொருள் கொடுக்கறது, இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வலிப்பு வந்து 2 சைடும் வந்து தான் என்னங்கிறத நோட் பண்ணிங்கன்னா டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய் வலியெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. தண்ணி கொடுப்பாங்க சார், எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க. பண்ணக்கூடாது. அவங்கள வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு அவங்க கூட இருங்க போதும்.